நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கதிரேசனுக்கும் மறுபக்கம் நம்ம மனோவருக்கு இடையே மிகப்பெரிய ஒரு போர் நடக்க போகுதுங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கதிரேசன் இருந்து என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி எங்க போனாலும் திரும்ப அந்த விஜய் தேடி 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 போறான். அதனால மல்லி இனிமே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூலிப்படையை வச்சு நம்ம மல்லியை கடத்த வச்சிடறாங்க. அந்த சமயத்துல கரெக்டா நம்ம கதிரேசன் அங்க ஒருத்தர் போன் பேசுறத பாத்துறாரு. யோ என்னையா இது, இப்படி நீ ஒரு ஆளை மட்டும்தான் கடத்த சொன்ன, கூட ஒருத்தர் இருக்கான் டபுள் மடங்கா எனக்கு காசு தரணும் கதிரேசா, இல்ல நான் இப்படியே விட்டு வந்துருவேன். யோ உனக்கு எவ்வளவு காசு வேணும், நான் அள்ளி தரேன், நீ அவளை விட்டுறாத, அவளை கடத்தின்னு போயிரு, இதுக்கு மேல அந்த இடத்துல இருந்தா எனக்கு தான் பிரச்சனை, டக்குன்னு கடத்தின்னு போ, அந்த ஓரம் கூட வந்திருக்கானே அவனை கீழே தள்ளி விட்டு அவளை கடத்தின்னு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை காது கொடுத்து கேட்கிறாரு நம்ம மனோகர். உடனே பாக்கணுமே வீட்டுக்கு வந்து செம்ம சண்டை. அதே சமயத்துல நம்ம விஜய்க்கு இந்த விஷயம் தெரிய வருது. விஜய் வந்து ஒரு பக்கம், ஐயோ மனோகர் என்னதான் உனக்கு பிரச்சனை, வாழ்க்கையில உனக்கு வேற பிரச்சனையே இல்லையா, ஏதானும் உனக்கு பிரச்சனை எங்களுக்கு உடச்ச கொடுத்துனே இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை, என்னதான் பண்ணணும், பண்ணி தொலைணும், சொல்லியா பண்ணி தொலைற, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரம் ஒரு பக்கம், ஆவேசம் ஒரு பக்கம், கோபம் ஒரு பக்கம், எல்லாமே விஜய் கிட்ட இருந்து வருது. உடனே கதிரேசன், நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணுடா, என் பொண்ணு கூட நீ சேர்ந்து வாழணுடா, இடையில வந்தவ இடையிலேயே போனோம், இதுக்கு மேல வந்த வாழ்க்கையில இருக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடைய அகங்காரத்தோடைய திமுறோடைய கோபத்தோடைய பேசினிருக்காரு கதிரேசன். கதிரேசா நீ பேசுறது எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு, பாத்துக்கோ, பார்த்து பேசு, நான் அப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த இடத்துல நம்ம அண்ணன் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உனக்கு என்ன மரியாதை அண்ணன் பண்ணி, ஏனே கேள்வி போனோமா அங்கங்க ரூம் எல்லாம் கிளீன் பண்ணோம்ல, ஆள் வச்சு அதெல்லாம் சுத்தம் செஞ்சோம்ல, அந்த வேலையை மட்டும் செஞ்சு தேவையில்லாம வீட்டுல வந்து அதை கிளீன் பண்றேன், இதை கிளீன் பண்றேன், வீட்டுல கருவில திருத்துறேன், இந்த அவரப்பட்ட வேலையெல்லாம் நீ வச்சு கூடாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்து என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவம் வந்தது நம்ம விஜய்க்கு. கதிரேசன் ஒரு அடி அடிச்சிடறாரு. கதிரேசன் டாய் டாய் என் மேல கையை வச்சுட்டான் அவனா, இதுக்கு மேல நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன், இப்பயே போறேன் கேச போடுறேன், என் பொண்ணு இருக்கால அதனால தைரியத்தோட கேச போடுறேன், கேச போட்டு வெண்பாவை என் பக்கம் இழுக்கண்டா, அதுக்கப்புறம் வர்றேன் நீ ஒவ்வொரு நாளும் அணுவா சித்திரவதைப்பட்டுவிடா, உன் பொண்ணு கூட இருக்கிறது நீ சந்தோஷமா ஆணவத்தோட அந்த மல்லி கூட போகணும்னு நினைக்கிறேன், அப்படிப்பட்ட உன் பொண்ணு கூட எல்லாம் என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீ ஒவ்வொரு நாளும் மல்லி கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்படியே சும்மா உன்னை நரக வேதனை அனுபவிக்க வைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் ஒரு பக்கம் பேசினிருக்காரு. இதை கேட்டதான் ஒரு பக்கம் மனோர் வந்து, யோ பெரிய மனுஷன் மாதிரி பேசியா, என்னையா உனக்கு பிரச்சனை, ஒரு சின்ன பொண்ணை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுங்கிற பார்த்தியா, நீ எல்லாம் மனுஷன் தானேயா, அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கை சீரழிக்குன்னு பாக்குறேன், நீ எல்லாம் என்ன ஜென்மம் தெரியல, உனக்கெல்லாம் பேத்தியா இருந்ததுக்கு அவ பேத்தி எல்லாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, டே நான் அப்படிதானா பண்ணுவேன், என்னோட பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்காம இன்னொரு பொண்ணுக்கு உன் வாழ்க்கை கொடுப்பான், அதை பார்த்துட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், நான் பார்த்தா நான் சொன்ன பையன் நினைச்சடா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்க. கதிரேசா வார்த்தை விடாத, வார்த்தை திரும்ப அள்ள முடியாது பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்ல, டே அப்படிதானா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் அங்கிருந்து போக, விஜய் ஒரு பக்கம் ரவுடிகள் எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு அங்க போய் ஒரு அப்படியே முத்து எலும்பி அப்படியே கும்மே கும்மே குத்தே 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 குமா குத்தே குமா குத்தே அந்த மாதிரி குமாங்குத்து வர்றாதுன்னா, ஐயோ அம்மா என்னால முடியல, டே கதிரேசா எங்கடா போன, ஒண்ணு வாழ்க்கையில நீ காசை தரேன்னு சொல்லிட்டு எங்க வாழ்க்கைய ஒரு பக்கம் போக வச்சுட்டா, இந்த மாதிரி ஒரு ஃபைட்டர் வீட்டுல இருக்கிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே நான் வந்திருக்க மாட்டேனே சாமி அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஆடுறானுங்க ஒருத்தரும். உடனே நம்ம மல்லி ஓடி வந்து விஜய் கட்டி பிடிச்சி, விஜய் வந்து நான் தவறு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு மல்லி, உன்னை வீட்டை விட்டு அனுப்ப வந்து மிகப்பெரிய தப்பு, அந்த தப்பை நான் உணர்ந்தேன், இதுக்கு மேல உன்னை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன். ஐயோ சார் நீங்க வீட்டை விட்டே நான் அனுப்ப வேணாம், இதுக்கு மேல நானே உன் கூட இருக்க மாட்டேன், உன் கூட இருந்து என் வாழ்க்கை நாசமா போனது போனோம், இதுக்கு மேல என் வாழ்க்கை உண்டு நான் உண்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஒரு பக்கம் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பேசினிருக்காங்க. மல்லி அந்த மாதிரி பேசாத மல்லி, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பேசிட்டா என் வாழ்க்கை இந்த அளவுக்கு சீரழிச்சு வச்சிருக்கேன், உன் பேச்சை கேட்டு இன்னும் நான் இதாகணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல இருக்க நிஷா வந்துடுறாங்க. நிஷா வந்து, அடியே மல்லி உன்னை எப்படியோ காப்பாத்திட்டான் அந்த விஜய், இதுக்கு மேல உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்கிறேன், எங்க அக்காவுக்காக உன்னை போட்டு தள்ள நான் யோசிக்க மாட்டேன், எங்க அக்காவோட வாழ்க்கை தாண்டி முக்கியம், எங்க அக்கா சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் எந்த வேலைக்கும் போக வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அகங்காரத்தோட நிஷா கோவப்படுறாங்க. நிஷா தப்புமா தப்பு, அக்கா சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லல, ஆனா அதுக்கு ஒரு நேரம் அதுக்கான காலம் எல்லாமே கொடுக்கணும், அதை விட்டுட்டு நீயே ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு நீயே ஒன்று சிந்திச்சேன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்ல பார்க்கலாம். அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுக்காதவர்
ஒரு இளவே ஆள முடியாது, பூமி தான் அவங்கள ஆளும். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடி மட்டத்துக்கு அடிச்சு விட்டு போயிட்டே தருவாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எழுந்திரிச்சு நிக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம அந்த இடத்துல தடமா இதா நிக்கணுங்க. சரி நண்பர்களே, இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அப்படி என்னடா விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்ல போறேங்க. அது என்னடான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மனோவர் இருக்காருல்ல, அவரு வந்து ஆதாரத்தை எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு. இதுக்கு மேல அந்த கதிரேசன் எங்க போய் கேஸ் போட்டாலும் என்ன பண்ணாலும் சரி, நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு, இந்த ஆதாரத்தை வச்சு நம்ம கேஸ தவிடுபடியாக்கிடலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத விஜய் அப்படின்னு சொல்ல இது கூடவே இன்னொரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. ரேணுகாவை உண்மையாவே கொலை பண்ணது யாரு அப்படின்ற உண்மை தெரிய வந்துருச்சு. அதனால இனிமே நம்ம குடும்பத்துல பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரு அந்த கேடு கட்டவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது வேற யாரோட வக்கா ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க, ஏன் அவங்க அதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சொத்து மொத்தத்தையும் ஆள்றதுக்கு அடுத்த வாரிசு எங்க வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயம் பதட்டம், அவளை வச்சுன்னு உங்ககிட்ட நெருங்க முடியலன்னு சொல்லிட்டு உன் சொத்து ஆட்டியப்பட முடியாததுக்கு தான் இந்த அளவுக்கு உங்க அக்கா அந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சிருக்கா. இந்த விஷயத்த உங்ககிட்ட இப்ப எப்படி தெரிய வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டா அந்த கூலிப்பாடம் இருக்காங்களா அவங்க மூலியமா தான் தெரிய வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை திரட்டுறாங்க. இப்ப என்ன பண்ண போறாரு விஜய், அடுத்த மூவ் என்ன, இதே கோவத்தில் போயிட்டு அந்த ராஜேஸ்வரி அடிச்சு 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 உண்மையை வாங்க வரா, இல்ல தேவையில்ல இதுக்கு மேல இந்த மாதிரி சில்லறை கிட்ட நம்மளுக்கு என்ன வேலை, நம்ம வாழ்க்கை உண்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாரா அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தாங்க நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டுப்பாங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பரக தருக.